வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். அதை எழுதியவர் இளங்கோவடிகள். அதில் கடலாடு காதை என்னும் பகுதியில் கேழ்கிளர் செங்கேழ் கிளர்மணி மோதிரம் வாங்குவில் வைரத்து மரகதத் தாள்செறி காந்தள் மெல்விரல் கரப்ப அணிந்து சங்கிலி நுண்தொடர் பூஞான் புனைவினை அம்கழுத்து அகவையின் ஆரமோடு அணிந்து கயிற்கடை ஒழுகிய காமர் தூமணி செயத்தகு கோவையின் சிறுபுறம் மறைத்து அங்கு இந்திர நீலத்து இடை இடை திரண்ட சந்திரபாணி தகைபெரு கடிப்பிணை அங்காது அகவையின் அழகுற அணிந்து என்னும் அடிகள் வருகின்றன. புகார் நகரில் இந்திர விழா நடக்கின்றது. அதில் மாதவி 11 வகை நடனம் ஆடுகின்றாள். கோவலன் ஊடலோடு இருக்கின்றான். ஆடல் முடிந்தபின் அவனை மகிழ்விக்க மாதவி தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறாள். இந்த பாடல் அடிகளின் பொருள் என்னவென்றால், ஒளி வீசும் சிவந்த மாணிக்க பீடம் என்னும் மோதிரமும் வைரம் சூழ்ந்த மரகதத்தால் செறியும், தாள்செறி என்றால் மோதிரம், வைரம் சூழ்ந்த மரகதத் தாள்செறியும் அவளுடைய காந்தல் மலர் போன்ற கைவிரலை மறைத்து அணிகின்றாள் மாதவி. அவளது அழகிய கழுத்தில் பொன் சங்கிலியும் கையால் செய்த முத்து மாலையும் சேர்த்து அணிகின்றாள். காதில் தொங்கும் முத்தும் சந்திரமணி என்னும் வைரக்கல்லும் சேர்ந்த நீல குதம்பையை அணிகின்றாள். குதம்பை என்பது காதணியின் ஒரு வகை. மேற்சொன்ன பாடல் அடிகள் மூலம் தமிழர் அணிகலனும் பண்டை காலத்தில் பெண்கள் எவ்வாறு ஒப்பனை செய்தார்கள் என்பதும், முத்து வைரம் பொன்னால் ஆகிய நகைகள் அணியப்பட்டதையும் காண்கிறோம். இன்று வரை தமிழர் வாழ்வில் அவை இடம்பெறுகின்றன. பாடல் அடிகளில் காந்தல் மலர் போல் கைவிரல் என்று உவமித்தலால் மென்மைத்தன்மை உணரப்படுகின்றது. கோவலனை மகிழ்ச்சிப்படுத்தலுக்காகவே தன்னை அலங்கரிக்கிறாள் மாதவி என்பது தெரிகின்றது. ஒரு காட்சி மனக்கண் முன் வந்து செல்வதாய் வரிகள் அமைந்து கவிச்சுவையும் அதிகரித்து மேலும் மேலும் படிக்கும் எண்ணத்தையும் அதிகரிக்கின்றது அல்லவா? நன்றி, வணக்கம்.